வர 13ஆம் தேதியிலேருந்து விஜயோட மக்கள் சந்திப்பை ஆரம்பிக்க போகுது. திருச்சியிலேருந்து தன்னோட முதல் மக்கள் சந்திப்பை தொடங்குறாரு விஜய். மாநாட்டில் நடந்ததுக்கே அங்கே இங்கேன்னு இழுத்தடிச்சு பர்மிஷன் கொடுக்க முடியாது சொல்லி அப்புறம் கொடுக்குது, அப்புறம் 1.5 லட்சம் பேர் மட்டும்தான் வரணும் அப்படின்ற போல் பல கட்டளைகளை போட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த தளபதி விஜய் பொதுக்குழு கூட்டுறதுக்குமே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்காங்க திமுக அரசு. இது வரைக்கும் புதுசாக ஆரம்பித்த கட்சி வரலாற்றிலேயே இந்த கட்சிக்கு மட்டும்தான் அழுத்தத்தையும் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ரெஷர் கொடுக்கலாம் தானே அதிசயம். சரி வாங்க நம்ம வீடியோ போக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நான் தான் டெய்லி அப்லோட் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட 23 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த 23 கண்டிஷனை விஜய் மீறினா அவருடைய மொத்த ஷெடியூலையும் நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விஜய் ஒரு மாஸ்டர் மைண்டட் அப்படின்ட்டு திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு. எதில் தானே, ஏன்னா ஒரு சாட்டர்டே பொதுக்குழு போட்டிருக்கிறதுல ஒரு உள்குத்து இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இவங்க விதிச்சிருக்க விதிமுறைகளை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். பொதுக்குழு மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு 10:35 11 மணிக்குள்ளே முடிஞ்சிடணுமா. இதில் என்னங்க நியாயம் இருக்குது? அப்போ ரோட் ஷோ நடத்துவாங்கல்ல, அப்போ தளபதி விஜய் கேரவனை விட்டு வெளியே வந்து கை காட்டக்கூடாதான். இதில் என்னங்க நியாயம்? இதெல்லாம் ஒரு இதுன்னு போடுறாங்க பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் இந்த கேரவனை விட்டு வெளியில் வந்து கை காட்டுறதுக்கெலாம் என்னங்க இருக்குது? உடனே கேட்டால் நாங்கள் ஏன் அவங்களுக்கு பயப்படணும், அவங்க ஒரு புது கட்சி குழந்தை என்னன்னு எதோ சொல்லுவாங்க. அப்புறம் விஜய் வாகனத்துக்கு பின்னாடி ஒரு 5 வாகனத்துக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் வந்தால் மட்டும் அப்படியே லைனாக ஒரு 10-15 வாகனம் போயிட்டே இருக்கும். இவங்களாம் வந்தால் ஒரு நிப்பாட்டுவார். இப்படி ஒரு 23 கண்டிஷன்ஸோட தாவேக்கா தலைவர் விஜய்க்கு பரப்புரையாற்ற பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 23 விதிகளை மீறினா நாங்கள் உடனடியாக உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், இந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தளபதி விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதோ பேசி முடித்த உடனேவோ பட்டாசு கொளுத்தக்கூடாது, அப்புறம் தீப்பற்ற மாதிரி எந்த ஒரு பொருட்களையும் வச்சுருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் தடை போட்டிருக்காங்க. ஸோ இதனால் ரசிகர்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, 102 நாள் வராரு, அதை நம்ம ஒழுங்காக இருந்து முடிச்சு விட்டு போனோம். ஒரேடியாக முடிச்சு விட்டு ஏதாச்சும் சம்பவம் பண்ணி ஒரேடியாக முடிச்சு விட்ற போகிறீங்க, கேன்சல் பண்ணி விட்ருவாங்க பர்மிஷன். சரி ஓகே, இப்போ இந்த விஜயோடைய சாட்டர்டே பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிச்சுன்னு இருக்கீங்க. அது வேறு எதுவும் கிடையாது, நீங்களே கேல்குலேஷன் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ 102 நாள்னால் ஒரு 3.5 மாதத்துக்கிட்ட வரும். மதுரை மாநாட்டில் விஜய் நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அதுக்கே அதை கிட்டத்தட்ட இது வரைக்குமே வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் சோஷியல் மீடியாவில் விஜய்க்கு இருக்கிற பவர். அதே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ சாட்டர்டே நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு சாட்டர்டேயில் நடக்கிறத அதுக்கு அடுத்த சாட்டர்டே வரைக்கும் பேசிக்க முடியும். அதே போல் அதுக்கு அடுத்த சாட்டர்டேயில் நடக்கிறத அதுக்கு அடுத்த சாட்டர்டே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 3.5 மாதம் விஜய் பற்றி மட்டுமே டாபிக் போகும். இதுவும் வைரலாகவே போகும். அப்படி போச்சுன்னா இவங்க அந்த 4 மாதத்தில் பயங்கரமான வளர்ச்சி அடையும் தமிழக வெற்றி கழகம். சரி ஓகே, 4.5 மாதம் ஓடிடும். அதுக்கப்புறம் ஜனவரி 9ஆம் தேதி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு மாதம் ஓடிடும். இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 2026 தேர்தலுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்லேயும் வைரல்லையும் இருக்க போகிறது நம்ம தளபதி விஜய் தான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் டிவிகே அப்படின்ட்டு. நீங்கள் 2026 ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஜனநாயகன் பண்ணுங்கள். இல்லை நான் தளபதி சிஎம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா சிஎம் தளபதி அப்படின்ட்டு போடுங்க.